ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில, ஒரு பெரிய கஷ்டத்தின் பாதையில, ஒரு உபத்திரவத்தின் பாதையில ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை நமக்கு பார்க்கிறோம் இல்லையா? தெய்வம் செய்த அற்புதம் என்ன? அவர் எழும்பி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது காற்றும் கடலும் அல்லவற்றால் போராட்டம் பிரச்சனை என்ன செய்தது? அமர்ந்தது. அப்போ நம்முடைய பிரயாணத்துல, இந்த சீயோன் யாத்திரையில நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடு கஷ்டங்கள் உண்டு. நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி பல விதத்துல சத்துரு என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருவான். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் தெய்வத்துடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதோ அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிச்சயமாக நம் இலக்கை அடையும்படியாக அவருடைய கரம் நிச்சயமாக நமக்காக என்ன செய்யும்? குறுக்கிடும் என்பதை அந்த பகுதியிலிருந்து அறிகிறார். ஒரு 4-5 காரியங்களை இதே மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு இதே பகுதியை மத்தேயு, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ராத்திரி வேளையில ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நினைவில் கொண்டு வந்து விட்டு நம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். எப்படியெல்லாம் நமக்கு இந்த யாத்திரையில, இந்த சீயோன் யாத்திரையில நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி சத்ரு நமக்கு போராட்டத்தை கொண்டு வரும் என்பதை அதே வசனங்கள் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 8:24 அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அலைகளினால் மூடப்படத்தக்கதான காற்று இல்லையா? மூடப்படத்தக்கதான காற்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த சீயோன் யாத்திரையில நம்மை மூடி போடத்தக்கதான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம்? வர வாய்ப்பு இருக்கிறது என்பதிலிருந்து நான் புரிந்து கொள்ள முடியும். மூடி போடத்தக்கதான பிரச்சனை, நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய குறிக்கோளை அடைய முடியாதபடி நம்மையே மூடி போடுகிற பிரச்சனை இந்த வாழ்க்கையில வரலாம். அதே 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். மடிந்து போகத்தக்கதான பிரச்சனையும் வரலாம் இல்லையா? ஒன்று மூடப்படத்தக்கதான பிரச்சனை, 2 மடிந்து போகத்தக்கதான பிரச்சனை. 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் பயப்பட்டீர்கள்? பயப்படத்தக்கதான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில 3 காரியம் என்னெல்லாம்? மூடி போடத்தக்கதான பிரச்சனை, நாம் மடிந்து போகத்தக்கதான பிரச்சனை. எப்படி இந்த காரியம்? ஒரு மடிந்து, ஒரு சோர்வு, அப்படியே சோர்ந்து போகத்தக்கதான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். 3வது நம்மை பயப்படத்தக்கதான பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது லூக்கான சுவிசேஷத்துக்கு வரும் பொழுது 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. லூக்கான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதான பிரச்சனை. மோசமடையத்தக்கதான பிரச்சனை. அப்ப 4வது பிரச்சனை என்ன? மோசமடையத்தக்கதான பிரச்சனைகள் நமக்கு வரலாம். 5வது 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தையே இல்லாமல் ஆகத்தக்கதான பிரச்சனை. 5 விதமான பிரச்சனை இந்த சீயோன் யாத்திரையில நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி விசுவாசம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு விளக்கமாய் படிப்பதற்கு நேரம் இல்லை. 5 ரத்தின சுருக்கமான ஒரு குறிப்புகளை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்? மூடப்படத்தக்கதான பிரச்சனை, 2 மடிந்து போகத்தக்கதான பிரச்சனை, பயப்படத்தக்கதான பிரச்சனை, மோசமடையத்தக்கதான பிரச்சனை, விசுவாசம் குன்றி போகத்தக்கதாக, விசுவாசமே இல்லாமல் போகத்தக்கதான பிரச்சனை. எனவே அவர் கேட்கிற, உங்க விசுவாசம் எங்கே? நம்முடைய விசுவாசமே இல்லாம சில சமயத்துல எத்தனை ஜெபித்தாலும் சில காரியங்களுக்கு என்ன இருக்காது? பதில் இருக்காது, ஜெயம் இருக்காது, வெற்றி இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சோர்ந்து போயிருவோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய விசுவாசமே இல்லாம போயிரும். ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு மாதிரி விசுவாசத்துல சோர்வு. அப்ப இத்தனை காரியங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதோ. எனவே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் முடிவு என்ன? நாம் தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பின்னணியத்தில் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய பேக் போனாய் ஒருவர் இருக்கிறார், அந்த படகின் பின்னணியத்தில் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் எழுந்து நம்மை மோசமடைய பண்ணுகிற, நம்மை பயப்படுத்துகிற, நம்மை மூடி போட நினைக்கிற, நம்மை மடிந்து போக பண்ணுகிற, நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற பிரச்சனைகளை பார்த்து இறையாதே
அமைதலாயிரு என்று சொன்ன பொழுதோ ஆமென் அங்கே அமைதி உண்டானது என்றால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்களும் நானும் கடந்து போகிற பிரச்சனை ஒருவேளை ஆமென் பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஆமென் இல்லாவிட்டால் பலகீனமா இருக்கலாம், இல்லவனா ஏதோ ஒரு சத்துருவினால் வந்த பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு பேக்போனா இருக்கிற, நமக்கு பின்னணியத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ராத்திரி வேளையில நிச்சயமாக நம்முடைய காரியத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக எழும்பி அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற 5 விதமான பிரச்சனைகளையும் ஆமென் இறையாதே அமைதலாய் என்று சொல்லி சரிப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டுடைய சமூகத்துல நமக்கு ஜெபிக்கலாம்.